அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 17வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடரில் திருக்குர்ஆனில் நேரடியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் மாற்று அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வசனங்களை எடுத்து அது ஏன் மாற்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது, என்ன மாற்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம விளக்கி வருகிறோம். அதுதான் இலக்கியம்ங்கிறது. இலக்கியம்னா நேரடி அர்த்தம் இல்லாமல் ஒரு சொல்ல சொல்லி வேறு ஒரு அர்த்தத்தை நாடுவதுக்கு பேர் தான் இலக்கியம். அந்த மாதிரியான வசனங்களில் குர்ஆனில் மிக அதிகமாக பயன்படுத்துகிற விஷயம் என்னென்னு கேட்டால், சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது நல்ல தோட்டத்துறவுகள் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தஜ்ரி மின் தஹத்திகள் அன்ஹார், அதனுடைய அடிப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் இதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்களில் அந்த சொர்க்கங்கிறதுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுனால, தோட்டத்தில் எல்லாம் விளைஞ்சால் கூட தண்ணீருக்கு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லைன்னு காட்டுவதற்காக அதனுடைய அடியிலேயே ஆறுகள் ஓடும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான். சில இடங்களில் இந்த துன்யாவில் உள்ளதுக்கும் கூட அந்த வார்த்தையை சொல்கிறான். உங்களுக்கு ஒரு தோட்டம் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள், அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற இடத்துலையும் அது ஒரு 2-3 இடத்துல வருது. பாக்கி எல்லாமே சொர்க்கத்தை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஃபிரௌன்கிறவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தின மாதிரி கூட 48 வசனத்தில் இந்த ஆறுகளெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் ஓடுது, ஹாதிகள் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆடுகளெல்லாம் எனக்கு கீழே தான் ஓடுதுன்னு அவன் சொல்லுவான். இந்த ஆறு ஓடுதுங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. என்னட்டா யாரும் கொடுக்கறது இல்லை, ஆனால் எல்லோரும் பயன்படுத்துவோம். எல்லோரும் என்ன செய்வோம்னு கேட்டால் ஆறு ஓடுதுன்னு தான் சொல்லுவோமே தவிர ஆற்றில் நீர் ஓடுதுன்னு பிரித்து சொல்ல மாட்டோம். ஆனால் ஆறுங்கிறது என்ன, நீருங்கிறது என்னன்னு கேட்டால் ஆறு அந்த இடத்துக்கு பேர் ஆறு தான். தண்ணி ஓடுற அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதைக்கு பேர் தான் ஆறு. அது ஓடாது. அது ஆறு அப்படி தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆற்றில் என்ன செய்யும், ஆற்றுல தண்ணி வரலாம் படிக்கிறாங்கல்ல, ஆறு வேறு தண்ணி வேறு தான். அப்போ ஆறுங்கிறது அந்த நீர் ஓடுவதற்குரிய அந்த வழித்தடம் இருக்குதுல்ல, அந்த வழித்தடத்தை தான் என்ன செய்வாங்கன்னா ஆறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஓடுதுன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அப்படி சொல்கிறக்கூடிய இலக்கணப்படி சொல்லவே முடியாது. அகராதிப்படி பார்த்திங்கன்னா ஆறு எப்படி ஓடும்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ தான் விளங்கும் ஆறு ஓடாத. அப்போ ஆறு ஓடுதுன்னு சொல்லப்படுதுன்னு கேட்டால் இது ஒரு அதனுடைய தொடர்பு உள்ளதை அப்படி சொல்லுவாங்க. ஆறு ஓடுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றில் தண்ணி ஓடுறதுனால அது ஆறு ஓடுதுன்ற சொல்லையே மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆறே ஓடுற மாதிரி தெரியுது, தண்ணி தான் ஓடுது, பார்க்கும் பொழுது அது தரையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு மனசில் ஒரு கற்பனையை வைத்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது குர்ஆன் மட்டும் யூஸ் பண்ணலை, அரபி மட்டும் யூஸ் பண்ணலை, எல்லா மொழியிலையும் இருக்குது. எல்லாத்தையும் ஆறு ஓடு தானே சொல்லுவாங்க. எந்த பாஷை எடுத்துக்கொண்டாலும் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, காவிரி ஆறு ஓடுகிறது, கங்கை ஆறு ஓடுகிறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது என்பது அர்த்தம். அப்போ ஆறு ஓடுதுங்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம இலக்கிய அர்த்தம் தான் கொடுக்கணுமே தவிர நேரடியான அர்த்தம் யாருமே புரிந்து கொள்வது இல்லை. ஆனாலும் அதை சொன்னோன்னே விளங்கிக்குவாங்க. விளக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆறு ஓடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் கூட மக்கள் என்ன விளங்கிக்கிறோன்னா தண்ணி ஓடுறதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு விளங்கி கொள்வார்கள். அந்த மாதிரியான இந்த பிரயோகம் தமிழிலும் அதிகமாக இருக்கிறது, அரபுலையும் அதிகமாக இருக்கிறது, வேறு மொழிகளில் இருக்கான்னு தெரியலை. ஆனால் குர்ஆனில் இது அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டால் இந்த வார்த்தை மாத்திரம் 2:25 வசனம், 2:266 வசனம், 3:15 வசனம், 3:136, 3:195, 3:198, 4:13, 4:57, 4:122, 5:12, 5:85, 5:119, 6:6, 7:43, 9:72, 9:100, 10:9, 13:35, 14:23, 16:31, 18:31, 20:76, 22:14, 25:10, 29:58, 39:20, 43:51, 47:12, 48:5, 48:17, 57:12, 22:58, 61:12, 64:9, 65:11, 66:8, 85:11, 98:8 இம்புட்டு இடம். இவ்வளவு இடங்கள்லையும் அவர்களுக்கு சொர்க்கச்சோலை இருக்கிறது, அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறான்
சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சொற்கள்லாம் என்னென்னு கேட்டால் இதுக்கு விளக்கம்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க இலக்கிய நூல்களில். பளிச்சுன்னு விளங்குற விஷயம். இந்த வார்த்தைக்கு வந்து சாதாரணமாக எல்லாருமே தண்ணியை தான் சொல்கிறாங்கன்னு விளங்கிக்கிடுவாங்க. அதுக்கு கூடுதல் விளக்கம் தேவையில்லை. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு பொருளில் வந்து சின்னதுங்கிறது குறிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, சில சொல்ல அணு அளவு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அணு அளவு, கடுகு அளவு, பேரிச்சங்கொட்டை அளவு, அந்த கொட்டையை மூடி இருக்கிற தோளுடைய அளவு, அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை வந்து குறைவு என்பதற்கு பயன்படுத்துகிறத முன்னாடி பார்த்தோம். அந்த பொருளுடைய அளவை குறைச்சி சொல்கிற மாதிரி டைமிங் இருக்கிற டைமை குறைச்சி சொல்கிறதுக்கு சில சொற்களை பயன்படுத்துவாங்க. டைமை சொல்லாமல் அதை டைமை கம்மியான நேரம் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி சில சொற்கள் இருக்கும். அந்த மாதிரி வாசகத்தை நல்ல உதாரணமாக கண் சிமிட்டும் நேரம்னு சொல்கிறது. கண் சிமிட்டும் நேரம்ங்கிறது வந்து அந்த டைம் அவ்வளோ கம்மி. கண் சிமிட்டும் நேரங்கிறது ரொம்ப கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியம் நடந்துடும் என்று சொன்னால் அது கண் சிமிட்டும் நேரத்தில். உதாரணம் அல்லாஹ் குர்ஆனே சொல்லி காட்டுறான்டா 16:77 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒமா அம்ரு சாத்தி இல்லா கலம்ஹில் பசர். கேமனால் என்பது ஏற்படும் உலக அழிவு நாள் ஏற்படுவது அதுக்கு பெரிய டைம்லாம் எடுக்காது. கண்மூடி திறக்குள்ளே வந்துடும். ஆர்டர் பண்ணுவோம், உடனே நெஞ்சிடும், வேலை ஆரம்பிச்சிடும். அப்போ ஒமா அம்ரு சாத்தி கேமத்து நாள் என்பது இல்லா கலம்ஹில் பசர், அது கண் சிமிட்டுவது போல நடந்துவிடும். அது ரொம்ப கம்மியானது. அல்ல என்ன செய்கிறான்னா அது கூட அதிகம்ன்ற வச்சுக்கிட்டு சொல்கிறான். அவு அக்ரபு அல்ல அதை விட கம்மியாக. கண் சிமிட்டும் நேரத்துக்கு கம்மியானது நம்ம வழக்கத்தில் இல்லை, மொழியில். கம்மியை சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வோம், இந்த மைக்ரோவேவ் இந்த காலத்தில் சொல்லலாம், நானோ செகண்ட்லாம் அப்படி சொல்லலாம். அந்த காலத்தில் அந்த சொற்கள்லாம் கிடையாது. கம்மியானதுன்னா கண் சிமிட்ற நேரம், கண்ணை முடிக்கணும்ல, அது ஒரு நேரம், அது எவ்வளோ நேரம், ஒரு செகண்டில் வந்து 40ல் 1 தான் வருது. அவ்வளோ சின்ன டைம். அந்த சின்ன டயத்துக்குள்ளேயே கேமத்து நாள் வந்துடும். அது அல்ல என்றைக்கு ஆர்டர் பண்ணுறானோ அது ஆர்டர் பண்ணி அது ப்ராசீஜர் ஆகி ஒரு ஆர்டர் வந்து சேருவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் உலகத்தில். அந்த மாதிரிலாம் இருக்காது. அள்ளின்னா அழிஞ்சிடும். அல்ல என்ன செய்வான், ஊத சொல்லிடுவோம் அழிக்கிறதுக்கு. அடுத்த செகண்ட் என்னமாயிரும், மடமடன்னு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் இல்லா கலமஹில் பசர், ஒரு கண் சிமிட்டுவதை போலவே நடந்துவிடும். அவுஹு அக்ரபு, அதை விட கம்மியாக, அதை விட நெருக்கமாக கூட நடந்துவிடும். அது அந்த சொல் இல்லாதனால. கண் சிமிட்டுறது தான் மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிற அன்னைக்கு இருந்த குறைந்த டயத்துக்கு அதுனா உலகத்தில் உதாரணத்துக்கு இருந்துச்சு. அதை விட கம்மியான இந்த காலத்தில் சொல்லலாம். இந்த காலத்தில் அந்த செகண்ட்லாம் குறைச்சி சொல்லலாம்னு வைங்களேன். அந்த காலத்தில் இல்லாததுனால அல்லாஹ் என்ன செய்கிறான், கண் சிமிட்டுவது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிடுறான். அதை விட கம்மி, அதை விடவும் கம்மியான நேரத்தில் இது நிகழ்ந்து விடும் என்பது அந்த கம்மியை காட்டுறதுக்காக சொல்கிறது. கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு காட்டுவதற்காக வேண்டி சில சொற்களை வந்து அல்லாஹ் பயன்படுத்துவான்னா யாராவது கண்ணை சிமிட்டுவாங்க அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. அந்த நேரம் தான் கணக்கு. கண் சிமிட்டுவதற்கு எவ்வளோ நேரம் ஏற்படுமோ அந்த அளவு அல்ல அதை விட கம்மியான அளவில் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்வதெல்லாம் கூட அந்த உதாரணத்தின் மூலமாக தானே சொல்கிறது. அந்த கண் சிமிட்டுவது போல நடந்து விடுங்கிறத ஒரு கம்பேர் பண்ணி தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி வந்து 54:50லையும் அல்லாஹ் இதே வாசகத்தை சொல்கிறான். ஒமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பசர், நம்முடைய கட்டளை ஒன்று தான், அது வந்து கண் சிமிட்டுவதை போல் நடந்துவிடும். கட்டளைன்னா அந்த உலகம் அழிகிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக அழிவை பற்றி பேசும் பொழுது கண் சிமிட்டுற டைம் தான் அல்லாஹ்வுக்கு தேவை. கண்ணை சிமிட்டுறதுக்கு எவ்வளோ, அதை விட கம்மி தான். அதை விட கம்மியான நேரத்தில் இந்த உலகம் என்னஞ்சிரும் அழிந்து விடுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான சொற்களில் வேறு சில விஷயங்களும் குர்ஆனில் வருகிறது. அது வந்து இந்த சுலைமான் நபி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சுலைமான் நபியுடைய காலத்தில் வந்து பக்கத்து நாட்டில் ஒரு அரசி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இஸ்லாத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாதவங்க, பல தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணு வந்து பக்கத்து நாட்டில் வந்து அரசியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசிக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ஹுதுங்கிற பறவையின் மூலமாக அவங்களுக்கு சில ஒரு அழைப்பு ஆணை அனுப்புவாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு கட்டுப்பட்டுருங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களோட சண்டைக்கு படை எடுத்து வருவேங்கிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்புவார். அப்போ அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா அவங்க சபையோர ஆலோசனை பண்ணும்போது, இல்லை நம்ம சண்டைக்கு போவோம், பெரிய சக்தி அவர், மோதுவது நல்லது இல்லை, சண்டைன்னு வந்துட்டுச்சுன்னா நிறைய இழப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படின்லாம் ஆலோசனை பண்ணி அவங்க அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ என்ன செய்வார், இப்போ அந்த சுலைமான் நபி அவருடைய பலத்தை காட்டுறதுக்காக வேண்டி, அவங்களும் ஒரு ராணியாக தானே இருக்கிறாங்க, உன்னுடைய ஆட்சி மாதிரி இல்லை ஏன் ஆட்சி, என்னுடைய ஆட்சி பிரம்மாண்டமான ஆட்சின்னு காட்டுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜின்களை கூப்பிடுவார். ஜின்கள்லாம் அழைத்து வைத்து அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை என்கிட்ட கொண்டு வர்றது யார், நீ யாரும் இங்கேருந்து போய் அவள் அமர்ந்திருக்கிற அந்த ராஜாக்கள் ராணிகள்லாம் அமருவாங்கள்ல, அரசர்னு காட்டுவதற்குன்னு ஒரு ஆசனம் வச்சுருப்பாங்க.
அதை தூக்கிட்டு வர்றது யார் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே இஃப்ரீத்துங்கிற பேரில் உள்ள ஜின்னு, கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி, ஜின்னில் இருந்த இஃப்ரீத்திங்கிற ஜின்களுக்கு பேர், தனித்தனி நபர்களுக்கு பேர் இருக்கிற மாதிரி ஜின்களுக்கு பேர் இருக்கும். அது நமக்கு தேவை, நமக்கு யூஸ் இல்லைல்ல, நம்ம ஜின்னோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால தேவையில்லை. ஆனால் ஜின்கள் மத்தியில் அவங்களுக்குள்ளே பேசும்போது அந்த ஜின்னு இந்த ஜின் பேசிக்கிடுவாங்கல்ல, அதுக்கு அடையாளம் தேவை தான் இருக்குது. அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஜின்னுக்கு பேரை சொல்கிறான் இஃப்ரீத் மினல் ஜின்னி. ஜின்னில் உள்ள இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொன்னிச்சு, ஆனால் ஆத்திக்க பிஹி, நான் அதை கொண்டு வந்து விடுவேன், கபுல அந்த தக்குவமாக நீ மக்காமிக்க, நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள, உன்னுடைய இடத்துல சுலைமான் உட்கார்ந்தாலும் எந்திரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு சேரில் உட்காந்துருக்குறீங்க, எந்திரிங்கன்னு எந்திரிப்பீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் வரும்? அது ஒரு சில செகண்டுகள் வரும்னு வைங்களேன், அதுக்குள்ளே கொண்டு வந்துடுன்னு சொல்லுது. அதுக்கு எனக்கு பெரிய டைம்லாம் தேவைப்படாது. ஜின்களுடைய அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டதுனால அவங்க இயக்கங்கள் ஃபாஸ்ட்டானது. விண் உலகத்துக்கெல்லாம் போயிருமே ஜின்கள் விண் உலகத்துக்கெல்லாம் போய் அதை விட்டு கேட்பாங்கன்னு வருது. விண் உலகத்துக்கு நம்ம மனுஷன் போகிறது கருவியை கண்டுபிடிக்கல, அவங்கனுக்குள்ளே போயிட்டு தான் விண்வெளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் இதெல்லாம் அது ஆகாயத்துக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய விஷயந்தான். அந்த விண்வெளிக்கு போகிறதுங்கிறது இவங்க முடியவே இல்லை. ஆனால் ஜின்கள் என்ன செய்யும், ஒட்டு கேட்க போவாங்க, மலக்குகள் பேசுகிற ஒட்டு கேட்பாங்க. இப்போ தடுக்கப்பட்டாங்க, ரசூல்லா வந்த பிறகு இனிமேல் யார் அந்த ஒட்டு கேட்காம தடுக்கப்பட்டால் கூட ஜின்களுக்கு அந்த வலிமை இருந்துச்சுல. நம்மளாம் விண்ணுலகத்துக்கு போகிறதா இருந்தால் அதுக்கெல்லாம் கருவிகள்லாம் வேணும். லா தன்புதுன்னு இல்லாபி சுல்தான், அதுக்குரிய பவரை கொண்டு தான் நீங்கள் போக முடியும்னு நல்லா சொல்கிறான். அதுக்கு ராக்கெட்டு அதுன்னு ஏதாவது தயாரிச்சுக்கிட்டு நம்ம போவோம், அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவங்க பாடியே அது மாதிரி போகக்கூடிய தன்மையில், உடல் அமைப்பில் அந்த மாதிரி தன்மை இருக்கும், அது வலிமை இருக்கிறதுனால ஒளி வேகம் தானே, அதுக்கு எந்திரிக்கிற நேரத்தில் போயிட்டு வந்துடலாம்ல. அந்த ஜின்னு சொல்லு. ஆனால் ஆத்திக்க பிஹி காபுல அந்த தக்குவம் மக்காமிக்க, உங்கள் இடத்துல இருந்து நீங்கள், சுலைமான் நபி பார்த்து சொல்லுது, உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் எழுவதற்குள் நான் கொண்டு வந்துடுவேன். எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் கூட எனக்கு ஆகாதுன்னு அது சொல்லுது. எனக்கு எனக்கு 7, நான் சக்தி படைத்தவன், இன்னி அலைகில கவியும் அமீன், நான் சக்தி உள்ள ஒரு ஆள், நம்பிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஆள், என்கிட்ட அந்த வேலையை கொடுங்க அப்படின்னு ஒரு ஜின்னு சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஜின்னு சொன்னதுங்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது மிகையாகவும் சொல்லுவாங்கள்ல, ஒரு செகண்டில் வந்துடுவோன்னு சொல்லுவோம். சும்மா அது அரை மணி நேரம் செஞ்ச காரியத்துக்கு மனுஷன் என்ன செய்வான்னு கேட்டால் ஃபாஸ்ட்டாக செஞ்சிருவேன்னு சொல்வதற்காக வேண்டி ரொம்ப கம்மியாக சொல்லுவான். அந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா, 5 நிமிஷம் வாசல் உட்காந்துட்டுருப்போம், 1.5 மணி நேரம் ஆயிரம் வர்றதுக்கு. அவன் சொல்லுவான் 5 நிமிஷம் வந்துடுறேன், இந்த சட்டையை போட்டு 1 நிமிஷத்தை வந்துடுறேம்மா. 1 நிமிஷம் இல்லை, சும்மா சொல்கிறது 1 நிமிஷம் தான் கம்மியானது. அதுக்காக சொல்லுவானே தவிர அந்த 1 நிமிஷத்துலேயே வருவாங்கிற அர்த்தம் இல்லை தானே. நம்ம பேச்சில் கூட கம்மியான நேரத்தை சொல்லுவோம், அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த டைம் கிடையாது, குறைவான நேரத்தில் வந்துடுவேங்கிற, என்ற அளவுக்கு கம்மியான நேரத்தில் வந்துடுவேங்கிறான், அந்த அர்த்தம் வச்சுக்கலாம். அது உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேங்கிறது அது அப்படின்னு இருக்க தேவையில்லை, சீக்கிரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு இலக்கியமாக வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஜின்னு அது எந்திரிச்சு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆனால் ஆத்திக்க பிகை கபலா எர்த்தத்தை இலைக்க தர்ஃபுக்க, உன்னுடைய கண் சிமிட்டுவதற்குள்ள நான் கொண்டு வந்துடுவேங்குது. அதை விட கம்மி, உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுங்கிறதை விட அதுக்குள்ளே கண்ணை 100 தடவை சிமிட்டிடலாம். அப்போ கண் சிமிட்டுவதற்குள்ளே நான் என்ன செய்வேன், அதை கொண்டு வந்துடுவேன்னு சொன்னது. அப்போ கண் சொன்னவுடனே ஃபலம்மா ராகு முஸ்தகிரன் இந்த சொல்லி முடித்தவுள்ள அது அங்கே சிம்மாசனம் இங்கே இருக்குது, செகண்டில் போய் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னா என்ன வேகமாக போகும். ஒளியுடைய வேகம் தான் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறான, ஒரு வினாடிக்கு என்ன செய்யும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருங்கிறான். அந்த மாதிரி வேகத்தில் போகிறதுனால அது கொண்டு வர நெருப்பு ஒளி தானே. ஒளிங்கிறது நெருப்பு ஒளியினால தான் நெருப்பு உண்டாகுது. அதனால் அதுக்கு அந்த வேகம் இருக்கும், நெருப்புக்கும் அதனுடைய வெளிச்சத்துக்கும் வேகம் இருக்க தான் செய்யும். அதனால கூட செஞ்சுருக்கலாம், அல்லது சீக்கிரத்தில் கொண்டு வருவேங்கிறத கூட இலக்கியமாக சொல்லியிருக்கலாம். இப்படியான உதாரணங்கள் மூலமாக சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஷார்ட் டைமில் அதை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதையும் ஓமையாக எல்லாம் சொல்லி காட்டினான். குரானில் இது உதாரணமாக சொல்லி காட்டுறான். இதே மாதிரியாக இன்னொரு உதாரணம் என்னென்னு கேட்டால், நம்ம இரவு பகல் ஏற்படுதில்ல, இரவு பகலில் இரவு அசலா பகல் அசலான்னு கேட்டால் இரவு தான் அசல் அடிப்படை. ஃபஸ்ட் இரவு அடிப்படையாக, பகலுங்கிற அடிப்படையானா இரவு தான் பூமியுடைய அசல் தன்மை, அது இரவு தான். பகல் சூரியன் வர்றதுனால தான் வருது. பகல்னு உங்களுக்கு எதனால் வருதுன்னா, இன்னொரு லைட்டு போடுறதுனால பகல் வர்ற மாதிரி தான். லைட்டு போடுற சூரியன்கிற ஒரு லைட்டு போட்டதுனால தான் உங்களுக்கு பகலுங்கிறது கிடைக்கிது. லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இரவாக போயிடும். சூரியன் உதிக்கவே இல்லைன்னா, வருஷத்துக்கு உதிக்கலைன்னு வைங்க, வருஷம் பூரா இருட்டு தானே இருக்கேன், ஒரு வருஷத்துக்கு சூரியனே வரல. பூமியுடைய அசல் தன்மை என்ன, இருட்டு தான். பூமியுடைய அசல் தன்மை இருட்டு, வெளிச்சம் மேலே போத்தப்படுகிறது. வெளிச்சத்தை நீக்கி விட்டால் என்ன வந்துடும், இருள் வந்துடும். இதுதான் யதார்த்தமானது. பகல் வெளிச்சம் அசலா இருட்டு அசலான்னு கேட்டிங்கன்னா இருட்டு தான் அசல்.
ஏன்னு கேட்டால் அந்த வெளிச்சம் வருவதற்கு ஒரு காரணத்தினால தான் வருது. இயல்பாக பூமிக்கே அந்த வெளிச்சம் கிடையாது. அதுக்கு வெளிச்சம் வரணுமாக இருந்தால் இப்போ வெளியிலேருந்து அது வரணும். வெளியிலேருந்து வர்றதுனால அது வருதுன்னு சொன்னால் வெளியிலேருந்து வராட்டி இருட்டு தானே. வெளியிலேருந்து அந்த சூரியனுங்கிறது வரலைன்னா இருட்டு. எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பகலில் இருந்து இரவை ஒரு அத்தாட்சின்னு சொல்கிறான். எடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இரவு என்பதை ஒரு ஆடு மாதிரி வச்சுக்கிறங்க. ஆட்டு தோலை உரிக்கிற வார்த்தையை நல்லா பயன்படுத்தும். தோலை உரிக்கிறோம்ல, அதுக்கு சலகங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் நாம் அந்த பகலை இரவிலிருந்து தோலை உரிச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறான். தோல் உரிக்கிற மாதிரி ஒரு ஆடு இருக்குன்னு வைங்களாம். ஆட்டுடைய அந்த உடம்பு முழுவதும் இரவுண்டு வச்சுக்கிறங்க. அது மேலே உள்ள தோல் பகல்னு வச்சுக்கிறங்க. மேலே இருக்கிற தோல் பகல். அந்த தோலை உரிச்சா என்னவாகும்? உள்ள இறைச்சி, அந்த இறைச்சி தான் இருட்டு. அந்த ஆட்டினுடைய அந்த மாமிசத்தை இருட்டாகவும் மேலே போத்தி இருக்கிற அந்த தோலை பகலாகவும் ஆக்கி நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த நம்முடைய அத்தாட்சியை காட்டுக்கிறோம். இருட்டு பகலாக இருக்குது. அந்த பகலை உரிக்கிறேன்னா மறைஞ்சிக்கிட்ட போதில் கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்க என்ன ஆயிருந்தோ கடைசியில் இருட்டாயிருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆட்டு தோலை உரிப்பதற்கு பயன்படுத்துகிற சொல்லுங்க பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான்னா வாயத்துல்லஹமுல் லைல், அவர்களுக்கு இரவு என்பது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இரவும் பெரிய சான்றாகத்தான் இருக்கிறது. நஸ்லஹு மின்ஹு, அதிலிருந்து நம்ம உரிச்சி எடுக்கிறோம். அந்நகார, பகலை உரிச்சி எடுத்துடுறோம். இருட்டு இருக்குது. அதுக்கு மேலே இந்த வெளிச்சம்ங்கிற ஒரு தோல் போத்தப்பட்டிருக்கிறது. அந்த தோலை உரிச்சி எடுத்துருவோம். உரிச்சி எடுத்தோம்னா ஃபைதாகும் முதலிமூன், அவர்கள் இருளில் ஆழ்ந்து விடுவார்கள். இந்த பகல்ங்கிற ஒரு தோலை உரிச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே தானே இருட்டுங்கிறான்ல. அல்ல இருட்டுன்னு எதை சொல்கிறான்னு கேட்டால் அந்த ஆடோ மாடோ பிராணிகளுடைய தோலை உரிக்கிறது. ஆடுன்னு வச்சுக்கிறங்க, மாடு ஒட்டகம் எதாவது வச்சுக்கிறங்க. அந்த தோல் என்று சொல்வது பொருத்தப்பட்டது. அது போர்த்தப்பட்டதானது அது பேசிக்கானது கிடையாது. பேசிக்கானது எதுனா அதனுடைய இறைச்சி மாமிசா தான். தோலுங்கிறது ஒரு அலங்காரத்துக்காக, ஒரு பாதுகாப்புக்காக, அது மிருகங்களுக்கு குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் தோலை நம்ம சாப்பிட்றதும் இல்லையில. ஆடை உள்ள தான் சரக்கு தான் நமக்கு தேவை. அதனால் அந்த மாதிரி எதை சொல்கிறான் அல்ல, இரவை சொல்கிறான். இரவு தான் அடிப்படை, அசல் இரவு. ஃபஸ்ட்டு இரவு ஃபஸ்ட்டா பகல் ஃபஸ்ட்டான்னு கேட்டால் இரவு தான் ஃபஸ்ட்டு. இரவு உண்டு முதல்ல படித்தவொடனே இரவில் தான் இருக்கும். சூரியன் ஒன்று படைச்சி அதுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ண பிறகு தான் பகலுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆட்டுத்தோலை ஒரு ஆட்டுத்தோலை மாட்டுத்தோலையை பகல் மாதிரியும் உள்ள அந்த சதை பகுதியை இரவு மாதிரியும் கற்பனை பண்ணி அதன் மீது போட்டப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம்ங்கிற ஒரு தோலை உரிச்சி எடுக்கிறோம். உரிச்சி எடுக்கிறோங்கிற வார்த்தை எல்லாம் சொல்கிறோம், அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அப்போது ஆயத்துல்லஹமுல் லைல், அவர்களுக்கு இரவு என்பது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. நசலகு மின்ஹுன் நகார், அந்த இரவிலிருந்து பகலை உரித்தெடுக்கிறோம். இரவு தான் மெயின். அதில் அந்த பகலை மேலே போர்வ மாதிரி தான் அதை உரித்து நம்ம எடுக்கிறோம். உரித்து எடுத்தோன்னா உள்ள இருட்டு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ இருட்டை உரித்தவொன்னே வெளிச்சம் வருதுங்கிற மாதிரி தான் மனிதன் சிந்திப்பான் பொதுவாக. எல்லாம் படைச்சவனாக இருக்கிறனால எதார்த்தம் என்னவோ அதை சொல்லி காட்டுறான். அது இருட்டு தான் உள்ள அசல். அதை உரித்து மேலே போத்துற, எப்போவுமே போத்துறதுங்கிறது இருட்டாக தானே சொல்லுவாங்க எல்லோரும். போத்துறதை தான் என்ன செய்வாங்க, இருட்டும்பாங்க. போர்வை நீக்கணும்னா வெளிச்சம் வரும். இருட்டு போத்திருக்குன்னு வைங்களேன், போர்வை இதன் மீது போட்டிருந்தீங்கன்னா உள்ளே இருட்டாக போயிடும். போர்வை எடுத்தால் என்னவாகும், வெளிச்சமாக இருக்கும். இப்படி தான் உலகத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் பூமியில் அப்படி இருக்காது. இந்த வெளிச்சம்ங்கிற போர்வை எடுத்தோன்னே இருட்டு தான் இருக்கும். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா, அவன் படைச்சதுனால உனக்கு தெரியுமில்ல, அவன் என்ன செய்கிறான்னா இருட்டாக தான் இருக்கும். உலகத்தினுடைய தன்மை இருட்டு தான். அதில் இருக்கிற மேலே போத்திருக்கிறது நான் போத்தின போர்வை. அது சூரிய வெளிச்சம்ங்கிற ஒரு போர்வையை கொண்டா நான் போத்தினது டெய்லி உரிச்சு எடுக்கிறேன். உரிக்க என்னவாயிரும்னா இருட்டாக போயிடும் அப்படின்னு ஒரு இலக்கியமாக சொல்கிறான். அங்கே தோலை எங்கே உரிக்கிறான்லாம் கேட்கக்கூடாது. தோல் உரிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஊமையாக சொல்கிறான். அதாவது இரவு என்றது இரவு என்கிற ஒரு ஆட்டின் மீது வெளிச்சம் என்கிற ஒரு தோல் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம்ங்கிற தோலை நீக்கின உடனே இருளாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த தோல் உரிக்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுத்து எல்லாம் சொல்லி காட்டினா. அசல் இரவு தான் என்பதை அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறான். அசல் இரவு தான், இது இடையில் வந்தது தான் பகல் என்பது அப்படிங்கிற அடங்கியிருக்குது. இது 30 யாசின் சூறாவில் 37வது வசனத்தில் இது இருக்கும். அதே மாதிரி இப்போ ஷைத்தான்கிற வார்த்தை இருக்குது. ஷைத்தான்கிறது என்னன்னு நம்ம எல்லோரும் வழங்கி வச்சுருக்குறோம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கு என்ன செய்யும், ஷைத்தான்னா நம்ம உள்ளத்தில் நுழைஞ்சி கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறவனுக்கு பேர் ஷைத்தான். இதுதான் ஷைத்தான்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகள் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. எல்லோரும் நம்ம நம்பியும் வச்சுருக்குறோம். எதுக்கு எடுத்தாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்கிறோம்ல, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறோம்லாம் சொல்கிறோம். அப்போ ஷைத்தான்கிறது எதை குறிக்கும் என்று கேட்டால்
நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு தான் ஷைத்தான். அந்த கண்ணுக்கு தெரியாத படைப்பு என்ன செய்வான்னு கேட்டால், நமக்கு உள்ளே கூட நுழைஞ்சு யுவசுவிசு ஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணத்தை போடுவான். உள்ளே நுழைஞ்சு கெட்ட செயலை செய்ய சொல்லுவான், நல்ல செயலை செய்யாதேம்மா. இப்படி அதான் அவனுடைய வேலை. என்னது? கெட்ட விஷயங்களை செய்யுமாறு உங்களை தூண்டி விடுவது, நல்ல செயல்களை செய்யறதை விட்டு தடுக்கிறது. யார் கொடுக்க போனீங்கன்னா ஏன்டா கொடுக்குற, கொடுத்தா ஏழையாக போயிடுவேன் அப்படின்னு மனசில் அந்த அவனே தான் அந்த எண்ணத்தை உண்டாக்குறான். நம்மள்கிட்ட பேசவும் மாட்டான், நம்மளை பார்க்கவும் மாட்டான். நம்ம மனசில் மனசே உரையாடி கொள்ளும். உரையாடி கணக்கு பண்ணிட்டு ஆமாம் தேவையில் எது கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவை மாற்றிக்கிடுவோம். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தாண்டு குரான்லாம் எங்கே வந்தாலும் சரி தான், ஷைத்தானுக்கு அர்த்தம் இதுதான். ஷைத்தான என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்பு. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது அவன் அவருக்கு பணியை மறுத்ததுக்காக வேண்டி அவனை அல்ல வெளியேற்றிட்டான். வெளியேற்றின பிறகு அவன் என்ன செஞ்சான்னா, அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைத்து வரம் வாங்கிக்கிட்டு வர்றான். என்ன வரம் வாங்குறான்னு கேட்டால், எனக்கு உலகம் அழியிற வரைக்கும் அவகாசம் கொடு, மரணத்தை கொடுத்துடாத. சரி அவகாசம் தந்துட்டேன். அது என்ன அவகாசம் வேணும்னு கேட்டால், நான் உங்களுக்கு வழிகெடுப்பேன், முன்னாடி போவோம் பின்னாடி போவோம், எல்லா வகையிலும் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். முடிஞ்சால் பார்த்துக்க, உறுதியான மக்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பினான். இதுதான் ஷைத்தான்கிறது. ஷைத்தானோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், இப்லீஸுடைய சந்ததிகள். இப்லீஸும் ஒருத்தனைத்தான் எல்லாம் வெளியேற்றுறான். ஷைத்தான்கிறலாம் யாருன்னு கேட்டால், இப்லீஸுடைய சந்ததிகளுக்கு பேர் ஷைத்தான். இப்லீஸுங்கிறது அவர் அப்பனுக்கு பேர். முதல் தகப்பன் இருப்பான்ல ஷைத்தான், அந்த இனத்துக்கு அவன் இப்லீஸுங்கிறவன் இருந்தான். அந்த இப்லீஸ்ன்னு ஒருத்தன் தான் என்ன செஞ்சான்? சஜிதா செய்ய மறுத்தான். அப்போ நம்ம ஷைத்தான்கிறவன் அவனை அதுன்னு அவன் கிடையாது, அவனுடைய சந்ததிகள் எல்லாம் சந்ததி இருப்பதாகவும் சொல்கிறான். அப்போ தத்தஹிதுனஹு துர்ரியத்தஹு, அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பர்கள் ஆக்குறீங்களான்னு கேட்குறான். அப்போ தத்தஹிதுனஹு துர்ரியத்தஹு அவுலியா, உங்கள் அந்த இப்லீஸையும் அவனுடைய சந்ததிகளையும்னா என்ன அர்த்தம்? சந்ததி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மனிதர்களுக்கு எப்படி சந்ததி இருக்கிறாங்களோ, அந்த இப்லீஸுக்கு பிறக்கிற எல்லாருக்குமே நல்லவன் கெட்டவங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாம் கெட்டவனாக மட்டும் இருப்பான். இப்போ மனிதர்களில் பிறக்கிறவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஜின்னுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஜின்னுடைய படைப்பில் உள்ளவங்களும் நல்ல மூமினான ஜின்னும் இருப்பாங்க, காஃபிரான ஜின்னும் இருப்பாங்க. இந்த இப்லீஸுடைய சந்ததி, இப்லீஸ் ஜின்னை சேர்ந்தவன் தான், ஆனால் அவன்கிட்டருந்து பிறக்கக்கூடியது பூரா கெட்டது தான். இப்லீஸுடைய சந்ததிகள் பூரா என்ன செய்வாங்கன்னா, இப்லீஸ் மாதிரியே கெடுக்கிறதுக்கு மூமின்களை வழிகெடுக்கிறதுங்கிற ஒரு தன்மையோடவே அவங்க படைக்கப்படுறாங்க பிறக்கும் பொழுது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம ஷைத்தான் என்று சொல்கிறோம். ஷைத்தான்கிறது இப்லீஸின் சந்ததிகள். அது வழங்கிட்டோமா? இப்போ ஷைத்தான்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்தாலும் இந்த அர்த்தம் தான் வரும். ஆனால் சில இடத்துல இந்த அல்லாத வேறு இடத்துக்கும் வரும். ஷைத்தான்கிற வார்த்தை பல அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 95% இடங்களில் ஷைத்தான் தான். ஷைத்தான் தான், வேறு அர்த்தம் கொடுக்கவே கூடாது. வேறு அர்த்தம் கொடுக்குற மாதிரி எங்கே வரும். இந்த அர்த்தம் கொடுக்க இயலாதுங்கிறதுக்கு காரணம் அதில் உங்களுக்கு விளங்க சிந்திச்சா. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் முனாஃபிக்குகள்னு இருந்தாங்க. முனாஃபிக்குகள்னால் யாருன்னு கேட்டால், அவங்க இஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் நடித்தா தான் நம்ம இங்கே வாழ முடியும், ஏமாற்ற முடியும், அந்த பொருள்கள் உதவிகள்லாம் கிடைக்கும், ஜக்காத்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் மூமின் வேஷம் போட்டுக்குருவோம் அப்படின்னு. ஆரம்பத்தில் முனாஃபிக் யாருமே இல்லை. நடிக்கிறதா இருந்தால் ஒரு ஆதாயம் இருந்தால் தான் நடிப்பான். அவங்க ஓங்கியிருந்து அவன் நடிக்க போகிறான். அவங்க ஓங்கி இருக்கிற காலத்தில் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அவங்க டவுன் ஆகி ரசூலுல்லாஹ்வுடைய கை பெருசாக வந்த பிறகு இந்த சமுதாயம் பெரிய சமுதாயமாக இருக்குது, இவங்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்தால் தான் நம்ம சொகுசாக வாழ முடியும், அதனால் நம்ம அவங்க ஆள் மாதிரி நடிச்சுக்கிடுவோம். முஸ்லீம்கள்கிட்ட போய் என்ன செய்கிறது? முஸ்லீம் மாதிரி நடிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அந்த எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டால், மூமின்களை பார்க்கும் பொழுது நாங்கள் மூமின்கள் அப்படிங்கிறாங்க. இந்த முனாஃபிக்கு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, நாங்கள் உங்கள் ஆட்க தான் சொல்கிறது மாத்திரமில்லை, சொல்லுவாங்க, தொழுகையில் கலந்து கொள்வார்கள், இஸ்லாமிய எல்லா கடமைகளையும் வெளிப்படையாக தெரியும்ல, கண்டுபிடிக்கக்கூடியது, அதில் எல்லாம் பங்கெடுத்து கொள்வார்கள். போருக்கு கூட போவாங்க. இதில் தொழுகைக்கு போகிறத விட்டு தள்ளுங்க, போருக்கு போகிறது ஆபத்தான விஷயம் தானே. போருக்கு போய் கடைசி வசதி நின்றுக்குருவாங்க. கடைசி வசதி நின்றுக்கிட்டு எல்லாம் ஜெயிச்ச பிறகு என்ன செய்வான்? நாங்கள் தான் வெற்றி காரணம்னு சொல்லி கனிமத்தை வாங்கிக்கிடுவாங்க. அது தோல்வி வர மாதிரி தான் ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சாங்க. போருக்கு வரைக்கும் போனாங்க. ஏன்னு கேட்டால், முஸ்லீம்னு நடித்தா ஒழுங்காக நடிக்கணும்ல, அப்போ தான் நம்புவாங்க. அந்த மாதிரி அவங்க இருந்ததை முனாஃபிக்குங்கிறான்ல. அவங்க என்ன செய்வாங்க என்று அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, ஒய்தால குள்ளதீன்னு ஆமனும், மூமின்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது காலு ஆமன்னா, நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்கள்கிட்ட நாங்கள் உங்கள் ஆள்க தான் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலவு இலா ஷயாத்தீனையும்
அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட போகும் பொழுதுங்கிறான்ல, இங்கே ஷைத்தான்கிறான். அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களிடத்தில் போன உடனே காலு இன்னாமாக்கும், நாங்கள் உங்கள் ஆளுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஷைத்தானுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஷைத்தான்கிட்டே போனாங்க. ஷைத்தான்கிறது அவங்களுடைய லீடர்ஸ், தலைவர்கள். அந்த முனாஃபிக்குகளுக்கு தலைவர்கள் இருப்பாங்கல்ல, முனாஃபிக்கு நடிக்கிறவனுக்குன்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம், ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்களுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால் ஷைத்தான்கிறான். இவர்கள் உங்கள்கிட்ட வரும்போது மூமின் என்று சொல்கிறார்கள். ஷைத்தான்கள்கிட்ட போன உடனே, அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட போன உடனே இன்னாமாக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், அங்கேயெல்லாம் இல்லை, சும்மா போய் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். இன்னமா நாங்கள் முஸ்தஹசிவோன், நாங்கள் அவங்கள கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, நம்பிலாம் போகலை, முகமதை நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஷைத்தான் வந்த உடனே, அப்போ இது ஷைத்தான் வர்ற எல்லா இடத்துக்கும் இப்படியான கெட்டவர்கள்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த ஷைத்தானை குறிக்கலாம் நல்லா தெரியுது. எந்த ஷைத்தானை நம்ம ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த ஷைத்தானை இது குறிக்காது. ஏன்னு கேட்டால் ஷைத்தானை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பேச முடியாது, அவங்கள்ட்ட போய் உரையாட முடியாது. அது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைசுலா தரவுனகும். ஷைத்தானுடைய தன்மை என்னன்னு கேட்டால், நீங்கள் பார்க்காத வகையில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள். உங்களுக்குள்ளே ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஷைத்தான் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைசுலா தரவுனகும், நீங்கள் பார்க்காத வகையில் ஷைத்தான்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்கலன்னு சொல்கிறான். அப்போ இங்கே என்ன வருதுன்னா, ஷைத்தான்கிட்டே போய் பார்த்தாங்க பேசுனாங்கன்னு வருது. என்னென்னு வருதுன்னா, அவங்க அவங்க ஷைத்தான்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் பேசுகிறோம்னா பேசியிருக்கிறான். இப்போ பேசியிருக்கிறான், பார்த்துருக்கிறான்னு சொல்லும் பொழுது எந்த ஷைத்தான் இல்லை, இது நம்ம நம்பிக்கையை கொண்டு ஷைத்தான் கெட்டவன் நம்பி வச்சுருக்கிறோம்ல, வழி எடுக்கிறோம், அவனை சொல்லலை இது. ஏன்னு கேட்டால் அந்த ஷைத்தானுடைய வேலையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதான் காரணம். ஷைத்தான் தானே வழி எடுப்பான், அந்த வேலையை இவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதனால் இவங்களை ஷைத்தான் ஆச்சு. ஷைத்தான் செய்கிற வேலையை செய்கிறதுனால இவன் ஷைத்தான் கிடையாது. அவனுடைய நம்ம இதில் கூட சொல்லுவாங்கள்ல, சொல்லுல சுல்தான் செயலில் ஷைத்தான்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து கெட்டவனாக இருந்தான்னா சரியான ஷைத்தானாக இருக்கான் அப்படி நம்மளும் சொல்லுவோம். நமக்கு விளங்கும், இவன் ஷைத்தான் இல்லைன்னு விளங்கும். அந்த அர்த்தத்தில் சொல்லணும் நமக்கு விளங்கும். நம்மள ஒரு ஆளை ஷைத்தான்னு சொன்னோம்னா, அல்லாஹ் வந்து எந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்கிறானோ அந்த ஷைத்தானை நம்ம சொல்லலை, நமக்கே விளங்கத்தானே செய்யும். ஆனாலும் ஷைத்தான்னு சொல்லுவோம். ஒருத்தன் என்ன செய்வோம், பயங்கர ஷைத்தான், அவன் குட்டி ஷைத்தான், பெரிய ஷைத்தான்லாம் நம்ம சில ஆட்களுக்கு கோபத்தில் திட்டும்போது சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ஷைத்தான்கிற அர்த்தம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்கள் அவன் இல்லை, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்கிறான்ல, அந்த ஷைத்தான் இவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறோம், நமக்கு அர்த்தம் விளங்குறது. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த வழிகேடு எதுக்கு இவங்களை ஷைத்தான்ங்கிறாங்கன்னு கேட்டால், ஷைத்தானுடைய வேலையை இவங்க செய்கிறாங்க. ஷைத்தான் தான் அந்த மாதிரி மக்களை வழிகெடுப்பான். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களாம் நடித்து ஏமாற்றிக்க, இஸ்லாத்துக்கு போயிடாத, முகமதை ஏமாற்றிக்க அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறவன் ஷைத்தான் தானது. அப்போ ஷைத்தானுடைய வேலையை செஞ்சதுனால அவங்கள ஷைத்தான். இது 2:14 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து 102 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஷைத்தான்கள் வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்னு வரும்ல, அந்த வசனம் அது. ஷைத்தான்கள் வந்து இந்த ஹாரூத் மாரூத் அந்த மாதிரி ஷைத்தான்கள் வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்னு வரும். ஷைத்தான் வந்து மனுஷனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டான், பார்க்கவே முடியாது. ஷைத்தான் வந்து சூனியம் பொய் தான், அந்த பொய்யும் கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருதில்ல, அந்த கற்றுக் கொடுத்ததை வந்து ஷைத்தானே வந்து கற்றுக் கொடுத்தானா அல்லது கெட்ட மனிதர்கள் கற்றுக் கொடுத்தார்களான்னு கேட்டால் ஷைத்தான் கிடையாது. ஷைத்தானை பார்க்க முடியாதுல்ல, அல்ல வேறு இடத்துல சொல்லிவிட்டு அவனை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் அவன் தான் உங்களை பார்ப்பானே தவிர நீங்கள் அவங்கள பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படிங்கிற அந்த இடத்துலையும் அதை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் இருக்கிறான்ல, மனிதனில் உள்ள ஆசான்கள், அதான் ஹாரூத் மாரூத், அவங்களத்தான் எல்லாம் சொல்கிறானே தவிர ஷைத்தானே அங்கே நாடவில்லை. ஷைத்தான் வந்து மனிதர்களோட வந்து நேருக்கு நேராக கற்றுக் கொடுக்குற வேலையெல்லாம் செய்ய மாட்டான். உள்ளுக்குள்ளே புகுந்துக்கிட்டு அந்த எண்ணத்தை போடுவானே தவிர நம்ம டைரெக்டாக வந்து சினிமாவுக்கு போய்ட்டு வரணும் கூப்பிடுவானா ஷைத்தான்? கூப்பிட மாட்டான். உங்கள் மனசில் வந்து சினிமாவுக்கு போனால் நல்லா இருக்குமேனு தோற்றம் வரும், அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி சுதூரின் நாஸ் தான், மனிதருடைய உள்ளங்களில் போய் தீய எண்ணத்தை விதைக்கிறது தான் ஷைத்தானுடைய வேலை. அப்படிங்கிறதுனால இந்த 102 வரக்கூடியதையும் இதே மாதிரி வந்து எல்லாம் ஷைத்தான்கிற வார்த்தையை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுக்கிறான். 6:112 எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அவன் கதாலிக்க ஜால்நாளி குள்ளி நபியின், ஒவ்வொரு நபிக்கும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுவன், ஒவ்வொரு நபிக்கும் எதிரிகளை உண்டாக்கியிருக்கிறோம். எந்த நபியாக இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகள் யாராக இருப்பார்கள் என்று கேட்டால், ஷயாத்தீனல் இன்சி ஒல் ஜின்னி, மனித இனத்தில் உள்ள ஷைத்தான்களாகவும் எதிரிகள் இருப்பார்கள், ஜின் இனத்து ஷைத்தான்களும் இருப்பார்கள்ங்கிறான்ல.
நபிமார்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள். அந்த எதிரிகள் மனித இனத்தில் உள்ள சைத்தானாக இருப்பார்கள். கெட்டவங்களை சொல்கிறான், தலைவர்களை சொல்கிறான்ல. ஜின்னு இனத்தில் சைத்தான்ங்கிறது ஒரிஜினல் சைத்தானில் சொல்கிறான். அப்போ ஜின் அவனு ஜின்னை சேர்ந்தவன் தானே. ஜின்களுடைய சைத்தானை அப்படிங்கிற அர்த்தம் வரும்போது சைத்தான்கிற அர்த்தத்தை கொடுத்துருவோம். மனிதர்களில் சைத்தான் வரும்போது சைத்தான் கிடையாது, அவன் மனுஷன்தான். மனிதர்களில் சைத்தான்னா அந்த நபியை எதிர்க்கிறான்ல, தௌஹீதை ஒழிக்க பார்க்குறான்ல, இஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அழிக்க பாடுபடுறான்ல, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறான், அந்த எல்லாம் சைத்தான்கள் தர. அந்த சைத்தான்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கெட்ட மனிதர்கள், கெட்ட தலைவர்கள், கெட்ட தலைவர்களை தான் ஏற்படுத்தியிருக்கிறோங்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க ஜால்னா அலி குல்லி நபியின் அதுவன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு எதிரிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த எதிரிகள் யார் என்று கேட்டால் ஷயாத்தீனல் இன்சி ஒல் ஜின்னி, மனிதர்களில் உள்ள சைத்தான்களும் ஜின்னில் உள்ள சைத்தான்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்போ ஜின்னில் உள்ள சைத்தான் நபிமார்களுக்கு எதிராக அவங்களை தூண்டி விட வந்தானே. நபிமார்கள் சத்தியத்தை சொல்லும்போது அவரை போய் எதிர்த்து சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்குறோம்லாம் யார்? இந்த சைத்தான் தான் அந்த கெட்ட எண்ணத்தை உள்ளே போடுறான். அதனால் அவனும் எதிரி தான். சைத்தான் எதிரியாக இருக்கான்னு கேட்டால் அந்த சத்தியத்தை முடக்கிறதுக்கான அந்த தூண்டுதல் அவனாக தான் இருக்கிறான். அவன் தூண்டினதுக்கு பிறகு இவங்க செய்கிறாங்க. இவங்க செஞ்சதுனால இவங்களுக்கும் நல்லா என்ன செய்யறான்னு சைத்தான்னு போடுறான். அப்போ இந்த சைத்தானுக்கு என்ன செய்யணும்? இந்த சைத்தானு ரெண்டு வார்த்தையில் ஒட்டி வருது. ஷயாத்தீனல் இன்சி ஒல் ஜின்னிண்டு. ஜின்னோட சொல்லும்போது நம்ம சைத்தான் அர்த்தம் கொடுத்துடணும். மனுஷனுடைய சைத்தாண்டு வரும்போது மாத்திரம் பாதிக்கு அப்படி பாதிக்கு அந்த அர்த்தம், பாதிக்கு இந்த அர்த்தம். ஷயாத்தீனல் ஜின் இன்சி ஒல் ஜின்னின்னு வருதில்ல. ஜின்னுடைய சைத்தான்கள் மனிதர்களுடைய சைத்தான்கள் அப்படின்ட்டு வரும் பொழுது மனிதர்களுடைய சைத்தாண்டு வர்ற இடத்துலாம் நம்ம என்ன செய்யணும்? இது சைத்தானை சொல்லலை, மனுஷன்தான். அவன் எல்லா வேலையும் மனுஷனாக தான் இருந்தாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, நம்மளோட சண்டைக்கெல்லாம் வருவாங்க, தப்பான வேலையெல்லாம் செய்வாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க இருக்குல்ல, அதுதான் சைத்தான்கிறான். ஏன் சைத்தான்கிறான்னு கேட்டால் சைத்தானுடைய தன்மை வழிகெடுத்தல், வழிகெடுக்கிற தன்மை அவங்கள்ட்ட இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல விஷயங்களை ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் கூட சிலரே ரசூல்லாவை சைத்தான்கிற நம்ம சைத்தான் பயன்படுத்துகிற ஆதாரத்துக்கு வராதுல்ல. ரசூல்லாவை என்ன செஞ்சுருக்காங்கன்னா சிலரை சைத்தான்கிற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த குறிப்பிட்ட செயலை வச்சு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் சைத்தானாக இருப்பான், எல்லா இடத்துல இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க, இதா மர்ற பைன எதை அகதிக்கும் செய்வோன் ஒஹோயு சொல்லி, தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு குறுக்கே ஒருவன் கடந்து சென்றானே ஆனால் ஃபல் எம்னவுஹு, அவரை தடுங்க. நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், குறுக்க போகிறதுன்னா நம்ம தடுப்பு வச்ச பிறகு தான். குறுக்கன்னு சொன்னால் இப்படி ஒரு தடுப்பை வச்சிடுறோம், தடுப்பை வச்சுட்டோம்னு சொன்னால் அது வரைக்கும் அவன் இல்லை, இதுக்கு இடையில் போகக்கூடாது, இதுக்கு முன்னாடி போகிறது வராது. குறுக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு எண்டும் ஒரு ஆரம்பமும் இருக்கணும்ல, அப்போ தானே குறுக்குண்டு வரும். இவன் தொழுகிறான், இவனுடைய ஆரம்பம் இது, எங்கே நெத்தி வைப்பானோ அதுதான் அவனுடைய முடிவு. அந்த ரெண்டுக்கு நடுவில் கடந்து போகிறான்ல, அவன் தான் அதை தான் தடுக்கவும் முடியும். அவ்வளோ தூரத்தில் போனால் அப்படி தடுப்பிய? ஒருத்தர் இங்கே தொழுதுகிட்டு இருக்கிறான், 3 மீட்டருக்கு அப்புறம் போகிறான், அது எப்படி நீ தடுப்பிய? தடுண்டு வருதில்ல, எப்படி வருதுன்னு கேட்டால் இதா மர்ற பைன எதை அகதிக்கும் செய்வோன் ஓஹோய் சொல்லி, அவன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது யாராவது குறுக்கே செல்வார்களே ஆனால் ஃபல் எம்னவு, அவரை தடுக்கட்டும், கையை நீட்டி தடுக்கணும். இப்படி குறுக்க வந்தாங்கன்னு சொன்னால் அந்த தடுக்கிற இடத்துலாம் இப்போ வர்றதுக்கு பிறகு தான் குறுக்க வர்றது. தடுக்கும் அளவுக்கு வந்தால் தான், தடுக்கிறத தாண்டி வந்தால் குறுக்க போகிற குற்றம் வராது. குறுக்க போகிறதுங்கிறது என்ன வரணும்? அவனுக்கு சஜிதா செய்கிறது அவனுடைய எல்லை, அதுக்கு நடையில் நம்ம போகக்கூடாது. நெத்தியை வைக்கிற இடம் இருக்குல்ல, காலை பாதத்தை வச்சுக்கிற இடத்திற்கும் நெத்தியை கொண்டே வைக்க போகிற இடத்திற்கும் நடுவில் உள்ள இடம் அவனுக்கு சொந்தம், தொழுது முடிக்கிற வரைக்கும். அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தடுங்கள்னு சொல்லிட்டாங்க. தடுத்தவனே மீறி போகிறான், ஒய் நபா தடுத்த மறுத்தானையானால் ஃபுல் எம்னவுஹு, மறுபடியும் தடுங்க, மரம் வந்தாலும் மரம் தடுங்கங்கிறாங்க. பொய் நபா, அதுக்கு மேலேயும் 3 தள்ளி உரையும் மரம் வர்றான், திரும்பிக்கிட்டு வந்தான்னு சொன்னால் ஃபுல்லி காத்திலஹு, அவன்கிட்ட சண்டைக்கே போங்க, பிடிச்சி தள்ளி விட்டுற வேண்டியதான், ஓங்கி அரைஞ்சிட வேண்டியதான், சண்டைக்கு போங்கங்கிறாங்க. ஃபுல்லி காத்திலஹு, அவனோட நீங்கள் சண்டையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபைன்னமாகோ சைத்தான், அவன் சைத்தான். அவன் ஏன் மனிதனை சைத்தானுங்கிறாங்க? தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்க போகிறவனை அவன் எல்லா நேரத்துலையும் சைத்தானாக இருக்க மாட்டான், இந்த நேரத்திலும் சைத்தானாக இருக்கிறான். இவனை சைத்தான்னு சொன்னால் கூட வழி எடுக்கிறவனா தொழுவோலாம் வந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் சைத்தானாக இருப்பான். நான் இப்போ பள்ளியாசலுக்கு தானே தொலை வந்திருக்கிறான், தொலை வந்தானே குறுக்கையெல்லாம் போவான். அதனால சைத்தானுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் காரியத்தை செய்யும்போது சைத்தானாக இருக்கிறான். மற்ற நேரத்தில் அவன் நல்ல மனுஷனாக இருப்பான், இபாத்து தீன்லாம் ஈடுபட்டு இருப்பான். அப்போ இந்த நேரத்தில் அவன் சைத்தான் வேலையை செய்கிறான், குறுக்க போகக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லி இருக்கும் பொழுது அவன் குறுக்க போனான்னு சொன்னால் இது சைத்தான் செய்கிற வேலையை செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இவனை போய் சைத்தாண்டு மார்க்கத்தில் சொல்லப்படுது ஹதீஸில்.
இது எங்கே வருதுன்னு கேட்டால் இது புகாரில் 3274வது ஹதீஸில் வருகிறது. அப்போ இந்த மனிதனை சைத்தான்னு சொல்லுவது வந்து அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்னு கேட்டால், கெட்டவன் ஒரு கெட்ட செயலை செய்கிறான், அவன் சைத்தான்லாம் கிடையாது, அவன் மனுஷன்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியுடைய சம்பவமாக ஒரு ஹதீஸ் வருது புகாரில் 3358வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் வந்து இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு நாட்டுக்கு போவாங்க, அவங்க மனைவியோடு சேர்ந்து போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ராஜாவுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால், தெரியாதனமாக போயிடுவாங்க ஒரு நாட்டுக்குள்ளே. அவங்க அந்த ராஜாவுடைய தன்மை என்னன்னு கேட்டால், ஒரு அழகான பெண்கள் வந்து கவர்ந்துட்டு போயிடுவான். அப்போ இவர் அங்கே நுழையிறாரு. இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மனைவியோடு வந்திருக்கிறீங்க, இவங்க கேடுகட்ட ராஜாவில் இவங்க உங்கள் மனைவியை கவர்ந்துட்டு போயிடுவாங்களே அப்படின்னு வந்து இப்ராஹிம் நபிகிட்ட வந்து சொல்லுவாங்க, விசாரித்து அறிஞ்சிக்கிடுவாங்க. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த கணவரோடு வந்தான்னு வைங்க, கணவரோடு வந்தாங்கன்னா கணவரை கொன்றுவானாம். அந்த பெண்களை கவர்ந்து விட்டு கணவரோடு வந்தால், கணவர் இருந்தால் அந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும்ல. பொதுவாக அண்ணன் தங்கச்சின்னு வந்தால் அண்ணனை கொல்ல மாட்டான், தங்கச்சி மட்டும் கூப்பிட்டு போயிடுவாங்க. புருஷனோட வந்தால் என்ன செய்வான், புருஷனை கொன்றுவான் அந்த ராஜாண்டு ஒரு தன்மை இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த ஹதீஸில் வருது, 3358வது ஹதீஸ்லேயே அது வருது. அப்போ என்ன செய்வாங்கன்னு ரசூல் இப்ராஹிம் நபி செய்வாங்க, மனைவிட்டு சொல்லுவாங்க, உன்னை வந்து கூப்பிட்டு வருவாங்க, அல்ல உன்னை காப்பாற்றுவான், அது தனி விஷயம். நீ என்ன செஞ்சிருன்னு கேட்டால், அவன் யாருன்னு கேட்டால் எங்கள் சகோதரன்னு சொல்லிடு, கணவர்னு சொல்லாத, என்னை பற்றி என்ன செஞ்சிருக்க புருஷன்னு சொல்லிவிடாத, நான் வந்து எனக்கு சகோதரன் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சகோதரன்னு சொல்லு. ஏன்னு கேட்டால், என்னையும் தவிர அந்த பூமியில் முழுமையான யாரும் கிடையாது, என்னையும் கொண்டு விட்டாங்கன்னா மார்க்கத்தை சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அந்த மார்க்கத்தை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பொய்யாக நீ என்ன செஞ்சிரு, என்னை கணவராகிய என்னை பற்றி சகோதரர் என்று நீ சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்ன செய்வான்னா, ஆட்களை விட்டு கடத்திட்டு போய் அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிடுவான், அந்த அவங்களுடைய மனைவியை அழைச்சிட்டு போயிடுவாங்க. போன உடனே அவன் நெருங்கும் போது நெருங்க முடியாமல் அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு கவசத்தை ஏற்படுத்தி அவன் மயங்கி தொடப்போமெல்லாம் கீழே விழுந்துருவான். அப்போ அவன் பார்ப்பான், இது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்காப்புல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கொண்டு போயிருங்க, இப்போ ஒன்றா நம்பர் சைத்தானா இருக்குது அப்படி, அப்போ சைத்தான்மா இந்த பொம்பளை பயங்கர சைத்தானா இருக்குது அப்படி, இதை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ சைத்தானுங்கிற வார்த்தை அவன் பயன்படுத்துகிறான், எதுக்கு பயன்படுத்துகிறான்னு கேட்டால், அவன் பார்வையில் சைத்தான்னா அவன் விருப்பத்தை நிறைவேற்றலைங்கிறதுனால. அவங்க சைத்தான்கிறது எல்லா பார்வையில் சைத்தானா வேறு இடத்துமா போயிடும். அவன் அந்த மன்னருடைய பார்வையில் என் சைத்தான்கிறான்னு கேட்டால், நம்ம நினச்சது செய்ய விட மாட்டேங்கிற, அதனால சைத்தான்கிறான். அப்போ இந்த பொம்பளை ஒரு சைத்தானு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரசூலுல்லாஹ் இதை பற்றி சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 பொய் சொல்லியிருக்கிறாங்க, 3 பொய்யில் இது ஒரு பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வாழ்நாளில் நினைச்சிருக்காங்க 3 நமக்கெல்லாம் பொய்யை 3 எண்ண முடியுமா, 3000 வரும். இப்ராஹிம் நபி மொத்தமே 3 தான். இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து பொய் எத்தனை செஞ்சுருக்காங்க, 3 பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இது ஒரு பொய்யாச்சா. அதே மாதிரி வந்து அந்த விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, எல்லோரும் போயிட்டு வருவோம், அந்த கோயிலில் திருவிழா நடத்துவாங்க. அது போகாட்டி இவங்க சந்தேகப்படுவாங்கன்னா என்ன செய்வார்னா, எனக்கு உடம்பு சரியில்லைம்பார். உடம்பு சரியில்லைங்கிற உடம்பு சரியாக தான் இருக்கும், சரியில்லைங்கிற எதுக்காக வேண்டி அதில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் அதை தவிர்த்து கொள்வாருங்கிற விஷயம் இருக்குது. அது மாதிரி அதுவும் ஒரு பொய் தான். அந்த மாதிரி பொய் இன்னொரு பொய் ஆபத்தில் இல்லை, அந்த பொய்கள்லாம் இருக்குது. அந்த பொய் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இதான் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், அந்த மன்னர் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவள் வந்து இன்னக்கும் லம் தூணி பி இன்சானின், நீங்கள் வந்து என்கிட்ட மனித பிறவியை கூட்டி வரவில்லை, இன்னமா அத்தைத்து முனிபி சைத்தானை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கப்பா, என்னப்பான்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அப்படி அந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்கி அவங்கள காப்பாற்றினான். இவர் வந்து கணவர்னு சொல்லியிருந்தால் ஒரு நேரத்தை கொண்டு விடுவான், கொண்டுட்ட பிறகு இந்த பாதுகாத்து என்ன செய்கிறது, அதுக்காண்டி அவங்க சகோதரர்னு சொல்லிடுவான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னு கேட்டால், இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஹாஜருங்கிறோம்ல அந்த ஹாஜர் என்பவர் அவர் அடிமை, அவனுடைய அடிமையாக தான் இருந்தாங்க. அதை வந்து நீங்கள் அன்பளிப்பாக வச்சுக்கிறங்க, நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு பிறகு தான் அந்த ஹாஜர் அவங்களும் இப்ராஹிம் நபிக்கு மனைவி ஆவாங்க, இஸ்மாயில் நபியுடைய தாயார். அந்த சம்பவத்தில் 3358 இதை பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், அந்த ஷைத்தான்கிற வார்த்தை வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கும் பயன்படுத்துவாங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஷைத்தான் அர்த்தத்தை பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்களை பற்றி சொல்லும்போது, பெண்கள் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அலங்காரத்தில் போகிறாங்கன்னு வைங்க, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, பெண்கள் வந்து ஷைத்தானுடைய தோற்றத்தெல்லாம் வர்றாங்க. ஷைத்தான்னு அருவருக்க தோற்றம்னு கிடையாது, நல்ல தோற்றத்தை உங்களை இழுக்கிற மாதிரி வர்றாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இன்னல் மரத்தை துக்குபிலு ஃபி சூரத்தி ஷைத்தான்,
பெண்கள் வந்து ஷைத்தான் தோற்றத்தில் வருகிறார்கள், துதுபிர் வி சூரத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய தோற்றத்தில் தான் திரும்பி போகிறார்கள். வரும்போதும் ஷைத்தான் வர்றாங்க, போகும்போது யாருன்னு கேட்டால் அலங்கரித்து கொண்டு ஆண்களை வந்து மயக்கிற அடிப்படையில் வர்றாங்கல்ல அந்த பெண்களுக்கு. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஆண்களை மயக்கிற மாதிரி வந்தாங்கன்னா மயக்கிறது யார் வேலை? ஷைத்தான் வேலை. இப்போ ஷைத்தானாக தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்களையும் இந்த இவன் பார்வையில் இவனை கெடுக்கிறதுக்கு வர்றதுனால எல்லா பெண்களும் கிடையாது, அவங்க வாட்டுக்கு முறைப்படி போனாங்கன்னு அது கிடையாது. எந்த பெண்களை பார்த்து இவன் ஈர்க்கப்படுற மாதிரி அவங்க நடக்கிறாங்களோ, அவனுக்கு வலை போடுறாங்களோ, சுண்டி இழுக்கிறாங்களோ, அந்த மாதிரி போகிறாங்கன்னு கேட்டால் அவங்க ஷைத்தானாக இருக்கிறாங்கங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது ஷைத்தானுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இந்த செயல் ஷைத்தானுடைய வேலை. ஒரு ஆணுடைய மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு ஆசையை ஏற்படுத்தி அவனை டைவெர்ட் பண்ணி விட்றதுக்குள்ள இறை நினைவில் இருந்து டைவெர்ட் பண்ணி விட்றது அதானே ஷைத்தானுடைய வேலையை. ஷைத்தான் வேலை என்னன்னு கேட்டால் இறை நினைவிலிருந்து நம்மளை வந்து வேறு பக்கம் திசை திருப்புவது. அந்த திசை திருப்புற வேலையை சொல்கிறதுனால எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதையும் ஷைத்தான்கிற வார்த்தையை கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கவிஞர் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறார்? கவிதை பாடிக்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை காதில் வாங்குறாங்க. ஆனால் கவிதையே ரசூலுல்லாஹ் வெறுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நேற்று உள்ளது கூட சொல்லிட்டோம். அவங்க என்ன செய்வாங்க? அந்த உமையா பின் அபு சல்த்துடைய கவிதையை 100 கவிதை வரைக்கும் கேட்டு இன்னொன்று சொல்லுன்னு கேட்டு அந்த கவிதையை பார்த்து ரசித்தாங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். சரியான கருத்து உள்ளது. ஆனால் இந்த கருத்தில் ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சுன்னு வந்தால் என்னன்னு கேட்டால் தப்பான கவிதையாக இருந்திருக்கும். கருத்தாளம் உள்ள ஒரு கவிதையை ரசூலுல்லாஹ் வெறுக்க மாட்டாங்க. இவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா ஹுது ஷைத்தான், ஷைத்தானை பிடிங்கிறாங்க. அப்படின்னா அந்த பாட்டு ஷைத்தான் பாட்டாக இருந்திருக்குது. அந்த கவிஞன் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பாட்டு படித்தவன ரசூலுல்லாஹ் கோவம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹுது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எம் தலிய ஜவுஃபுரஜிலின் கைஹன், உங்களுடைய மனிதனுடைய வயிறு வந்து சலம் இருக்குல்ல, அதனால் நிரம்புவது இருக்குது, அது ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது. மின் எம் தலிய ஷேரன், கவிதையால் நிரம்புவதை விட வயிற்றில் வந்து கவிதை நிறைந்திருப்பதை விட சலம் நிறைந்திருப்பது பெற்றது, அது பரவாயில்லை, அவ்வளோ மோசமாக்கு இந்த கவிதைங்கிறாங்க. அதனால கவிதையை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிராகரிக்கக்கூடாது. கெட்ட கவிதைக்கு தான் சொல்கிறாங்கன்னு விளைவிக்கணும். ஏன்னு கேட்டால் நல்ல கவிதையை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் லபீதுன்னு ஒரு கவிஞர் இருந்தார். அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிரு கலிமத்து லபீதின், ஒரு கவிஞன் சொன்ன சொற்களிலே மிகச்சிறந்த கவி வந்து லபீத் என்பவன் சொன்னது தான். லபீத் என்ற ஒரு கவிஞன் இருந்திருக்கான், அவன் ஒரு பாட்டு படிச்சிருக்கான். அந்த பாட்டு பிரபலியமாக இருந்திருக்குது. அந்த பாட்டை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிர், கவிஞன் சொன்ன சொல்லுடைய மெய்யான சொல் எது என்று கேட்டால் கலிமத்து லபீதின், லபீத் என்பவனுடைய கவிதை தான். அவன் என்ன கவிதை படித்தான்னா அலா குல்லு ஷையின் மாஹல் அல்லாஹு பாத்திலுன் குல்லு நாயிமின் லா மஹாலத் ஜாயிலுன். இது பெரிய பைத்து. அதில் ஒரு பைத்து அப்படியே ஹதீஸில் எடுத்து காட்டுவாங்க. அது என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், எந்த ஒரு இன்பமும் நிலையானது கிடையாதுன்னு சாராம்சம், அந்த கருத்து அர்த்தம். அந்த நடையில் அழகான நடையில் இருக்கிறதுனால அது கவிதைக்கு வந்துடுது. அந்த கவிதையை படித்து காட்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா மனிதன் சொன்ன கவிஞன் சொன்னதுலேயே சரியான சொல் இதுதான். அவள் கவிதையை ரசூலுல்லாஹ் வெறுக்கலை. இவர் அந்த லபீதுடைய கவிதையை பாராட்டியிருக்கிறாங்க. அந்த உமையா பின் அபு சல்த்துடைய கவிதையை 100 கவிதையை திரும்ப திரும்ப கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அப்போ கெட்ட கவிதைகளுக்கு தான் அந்த ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு விளங்கிக்கணும். இதை வச்சுக்கிட்டு கவிதையே வெறுக்கத்தக்கது அப்படின்னு கிடையாது. கவிதையுடைய ஒரு அம்சம் குரான் கவிதை கிடையாது. இருந்தாலும் அதனுடைய அந்த நயம், அந்த ராகம், அதெல்லாம் கவிதைக்கு உள்ள மாதிரி தன்மையில் அடக்கி தான் நல்லா தரணும். அதனால அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது நம்ம நரகத்தில் உள்ள ஒரு மரத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் ஜக்கும்னு ஒரு மரம் இருக்குது நரகத்தில். வந்து நரகவாசிகளுக்கு உணவாக என்ன செய்வான்? எல்லாம் வந்து ஜக்கும் என்கிற ஒரு மரத்தை கொடுப்பான். அந்த ஜக்கும் மரத்தை எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து தல்வுஹா கண்ணஹு ரூசு ஷயாத்தீன், அந்த ஜக்கும் மரத்தினுடைய அந்த தலைப்பகுதி இருக்குல்ல, தலைப்பகுதின்னா அந்த விரிந்து இருக்கும் அந்த பகுதி, அந்த தலைப்பகுதி வந்து ஷைத்தான் தலையை போல் இருக்கும் அப்படின்னு குரானில் இருக்கிறது. ஷைத்தான் தலைன்னா ஷைத்தான் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஷைத்தான் தலைன்னு ஒன்று சொல்வதாக இருந்தால் அவனை நம்ம பார்த்துருக்கணும். அவன் தலை இந்த வடிவத்தில் இருக்குன்னு மனசில் பதிஞ்சு இருக்கணும். அப்படி பதிஞ்சால் தான் ஒரு ஷைத்தானுடைய தலைனோ இந்த மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ண முடியும். ஷைத்தான் தலை யாருக்கும் தெரியாத, ஷைத்தானே தெரியுமே தவிர ஷைத்தானுடைய தலை எப்படின்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தரும் பார்க்கலையே. அவன் தான் யாரும் பார்க்க முடியாத நிலையில் அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ ஷைத்தானின் தலையை புழங்குறதுக்கு அந்த ஷைத்தானை தான் குறிக்குதுன்ற அர்த்தம் எடுத்தீங்க என்று சொன்னால் அது எப்படி நமக்கு விளங்கும்? ஷைத்தானுடைய தலைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை கோரமாக இருக்கிறதுக்கு வந்து ஷைத்தான்னு சொல்கிற வழக்கம், அவ்வளோதான்.
ஷைத்தானுடைய தலையை போனால் கோரமாக இருந்தால் என்ன இன்னொருத்தர் ஷைத்தான் மாதிரி அந்த தலையை பரட்டையை வச்சுட்டு வரேன்ற சொல்ல ஒருத்தருக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்பாங்க. ஷைத்தானுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டீசெண்டாக இல்லாமல் ஒரு அநாகரிகமாக இருக்கிறதெல்லாம் ஷைத்தான்கிற வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஜக்குங்கிற மரத்தம் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம் நரகத்தின் அடித்தளத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஜக்குங்கிற மரம் இருக்கிறது. தல்லுஹா அதனுடைய பாலைகள் வந்து கண்ணஹு ரூசு ஷயாத்தீன் அது ஷைத்தானுடைய தலையை போல் இருக்குது. 37வது சூறாவில் 65வது வசனம். அப்போ ஷைத்தானுடைய தலையை போல் இருக்கும்னு என்ன செய்யக்கூடாது, ஷைத்தானையே சொல்கிறத விளைக்கிறக்கூடாது. ஏன்னா ஷைத்தானை நம்ம யாரும் பார்க்கல, ஷைத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத படைப்பவன் இல்லையே. கண்ணுக்கு தெரிய படைப்பாக இருந்தால் தானே தலை இப்படி இருக்கும், கை இருக்கும், கால் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அவன் பார்க்க முடியாத படைப்பாக இருக்கிற காரணத்தினால அதன் போலண்டு அந்த மரத்துடைய தன்மையை போல் அவன் இருப்பான்னு விளங்க இயலாது. ஆனால் நல்லா இருந்தது. எல்லா மரத்தை பார்த்தா ஒரு கவர்ச்சியாக இருக்கும்ல. பொதுவாக இயற்கையில் உள்ள எந்த ஒரு பசுமையான மரத்தை பார்த்தாலும் நம்மளை ஈர்க்கும், அதில் கவரப்படுவோம். இது ஒன்றும் வெறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜக்குங்கிற மரத்தை பார்த்தால் பார்த்தோன்னே என்ன செய்யும், இப்படி வெறுக்கிற மாதிரி இருக்கும். வெறுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை எல்லாம் போகிறான். ஷைத்தானுடைய தலையை போல் இருக்கும்னு சொன்னால் ஷைத்தான் எல்லோரும் வெறுப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த வெறுக்கத்தக்கதாக இருக்குங்கிற அர்த்தம் செஞ்சுக்கிறணும். அப்போ இந்த மாதிரி வந்து நேரடி அர்த்தம் இல்லாமல் பல இடங்களில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஷைத்தான்கிறத பயன்படுத்துகிறான். ஹதீஸ்லையும் நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு 5% கூட இருக்காது. 95% வந்து ஷைத்தான் தான். குரான்லேயே ஹதீஸ்லே ஷைத்தான் வந்துச்சுன்னு சொன்னால் யாரை தான் குறிக்கும், மனித உள்ளங்களில் நுழைந்து வழிகெடுக்கிறான்ல அந்த ஷைத்தானை தான் குறிக்குமே தவிர இந்த மனிதர்களெல்லாம் குறிக்கவே குறிக்காது. 95க்கு மேலே கூட இருக்கும். ரொம்ப விரல் விட்டு என்ன காட்டணும் அவ்வளோதான். இப்போ இதை விட தேடினாலும் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டணும்ல, தேடி தேடி பார்த்தாலும் இப்படி தான் கிடைக்குன்னு வச்சுக்கிறங்களேன். அந்த ஷைத்தானுக்கு தேட வேண்டியதில்லை. அப்படி கம்ப்யூட்டரில் போட்டு அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். வர்ற ஷைத்தான்லாம் அவனை தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஷைத்தான்கிறது வந்து மிகச்சில இடங்களில் அப்படி வரும். அது நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். ஷைத்தான்கிறது வந்து வரும். நம்மளும் உலகத்தில் ஷைத்தான் பயன்படுத்துகிறோம்ல, ஒருத்தர் திட்டும்போது அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா நம்ம ஷைத்தான்கிற அர்த்தம் சொல்லலை, அது ஒரு கெட்டவங்கிறதுக்காக சொல்லுகிறோம் அப்படிங்கிற வழங்கிக்கணும். இது ஒரு இலக்கியம் தான் இது. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான இலக்கியம் என்னென்னு கேட்டால், அதாவது இந்த பேச்சுன்னு சொல்கிறோம்ல, பேச்சுங்கிறது வந்து எதுன்னு கேட்டால் அதுக்கு வடிவம் கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன்ல, அது நீங்கள் பார்க்க முடியுமா, கேட்க தான் முடியும். என்னுடைய பேச்சு என்ன வடிவத்தில் இருந்துச்சு அது சொல்ல முடியாது. பேச்சுக்கு உருவம் கொடுக்க இயலுமா, உருவம் கொடுக்க இயலாது. ஆனால் பேச்சை வந்து காதால் மட்டும் கேட்க முடியும். ஆனால் ஈசா நபி அல்லாஹ் சொல்லுவோம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறான், கலிமத்துல்லாங்கிறான். ஈசா நபி அல்லாஹ் சொல்லும்போது பல வசனங்களில் அல்லாவின் களிமானா வார்த்தை. மனுஷன் இப்படி வார்த்தையாக இருப்பான். ஒரு மனுஷனை பிடிச்சி மனுஷனுக்குரிய சொல்லத்தான் பயன்படுத்தணுமே தவிர மனிதரை பிடிச்சி வந்து அல்லாஹ்வுடைய சொல்லு, அல்லாஹ்வுடைய களிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தைங்கிறது அவங்க கிறிஸ்தவனும் பயன்படுத்துவாங்க, வார்த்தையானவரும்பாங்க. ஈசா இயேசுநாதரை சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, வார்த்தையானவர்னு அவங்களும் பேச்சு வழக்கில் வச்சுக்கிறாங்க. அவங்க வேதங்களில் அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுதுன்னு விளங்குது. அது மாதிரி இருக்குது. நம்ம இதில் களிமாண்ட வார்த்தை தானே. அப்போ ஈசா நபியை பற்றி சொல்லும் பொழுது களிமாங்கிற சொல்லை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய ரூஹுண்டு ஒன்று சொல்லி காட்டுறான். ஒரே வசனத்தில் ரெண்டும் சேர்ந்து வரும். ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய களிமாவாகவும் அல்லாஹ்வுடைய ரூஹாவும் இருக்கிறார் அப்படின்னு வரும். இப்போ அல்லாஹ்வுடைய களிமாவாக இருக்கிறாருன்னா ஒரு களிமாங்கிறதுங்கிறது ஒரு பேச்சு. ஈசா நபிங்கிறவர் ஒரு மனித வடிவத்தில் உள்ள ஒரு படைப்பு, அவர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு படைப்பு. பேச்சு என்பது கண்ணால் காண முடியாத 3 டைமென்ஷனில் வராதுல்ல, அது 3 டைமென்ஷன் இருந்தால் தானே பார்க்க முடியும். 2 டைமென்ஷன் இருந்தால் கூட பார்த்துடலாம். அவர் டைமென்ஷனே கிடையாது, பேச்சுக்கு என்ன இல்லை, ஒரு பரிமாணமே கிடையாது. காதால் மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர இந்த மாதிரி இருக்கும், வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும் அப்படிங்கிறது கூட பேச்சு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால ஈசா நபி அல்லாஹ் களிமான்னு சொல்கிறான்னு சொன்னால் அப்போ மனிதன் வந்து களிமாவாக இருக்க முடியாது. மனிதன் வந்து மனிதனாக தான் இருக்க முடியுமே தவிர மனிதன் வந்து ஒரு சொல்லாக ஒரு வார்த்தையாக இருக்க முடியாதுன்னு நல்லா விளங்குறது. ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் எல்லா மனிதர்களும் உருவாவதற்கு அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது. நீங்கள் நான் உருவாகிறதுக்கெலாம் இருக்குது, ஒரு ஆணுடைய உயிரணு தேவைப்படுது. அந்த உயிரணுவை கொண்டு தான் நம்மளாம் உருவாகிறோமே தவிர மூலப்பொருள் இல்லாமல் யாரும் உருவாகிறது இல்லை. இவருக்கு அந்த உயிரணு கிடையாது, அல்லாவோட ஆர்டர் மட்டும்தான். களிமாண்டா அல்லாவின் ஆர்டர், ஆகுங்கிற ஆர்டர். களிமாண்டா என்னது, ஆகுன்றவன் ஆயிரம். அப்போ ஈசா நபி மாத்திரம் என்ன எப்படி படைக்கப்படுறாருன்னு கேட்டால் எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டது மாதிரி படைக்கப்படாமல் எல்லா மனிதர்களுக்கும் உருவாவதற்கு எப்படி ஒரு ஆணுடைய உயிரணு தேவைப்படுதோ அந்த உயிரனுடைய எந்த தேவையும் இல்லாமல் அவர் உருவாகிறார். மூலப்பொருள் இப்போ இல்லை. எல்லாம் உங்களுக்கு எனக்கு மனித கூட அத்தனை பேருக்கு ஒரு மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலத்திலிருந்து நம்ம என்ன செய்ய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்தால் கூட அவருடைய விலா எலும்பிலிருந்து படைத்தாண்டு அது ஒரு மூலப்பொருள் இருக்க தான் செய்யுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டா கூட ஒரு மண்ணுங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்க தான் செய்கிறது.
ஆனால் இவருக்கு என்ன இல்லை, ஒரு மூலப்பொருளுமே கிடையாது. அப்போ இவர் தான் படைக்கப்பட்டதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார். படைக்கப்பட்டதில் இவர் படைக்கப்பட்டதுக்கு வந்து மனுஷனை படைக்கிறது கூட ஆகுண்டு படைச்சிருக்கலாம்ல. ஆதமலை சேதை படைக்கும்போது கூட மண்ணுகள்லாம் எடுக்காமல் ஆகுண்டா ஆகிட்டு போயிட்டு நின்று எந்த சின்றுவார்ல. எல்லாம் நாடுனான்னு சொன்னால் அது மண்ணை குழைச்சி களிமண்ணில் படைக்கின்ற அவசியமா? தேவையே இல்லை. அல்லாவுடைய சக்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லை தானே. எல்லாம் என்ன செய்வான், ஆதமே ஆகும்பா ஆதம் வச்சு நின்றுவார். அப்படியே அவனுக்கு படைக்க இயலும். ஆனால் அப்படி படைக்கலை, என் கையால் படைத்தேன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ எல்லா படைப்புகளுக்குமே அது உருவாவதற்கு ஒரு மூலம் வைத்து அல்லாஹ் படைத்திருக்கும் பொழுது இவரை மாத்திரம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் எந்த மூலமும் இல்லாமல் ஆகுங்கிற ஒரு கட்டளை. அதான் களிமா வார்த்தை. என்ன அர்த்தம்? ஆகு உண்டாகுன்னு கட்டளை இட்டான், உண்டாயிட்டார், அவ்வளோதான். எதுலேருந்து எதுவும் ஒன்றும் இல்லாமல் உண்டாகும். எதுலேருந்து உண்டாகணுங்கிறான் நமக்கு உள்ளது தான், அல்லாவுக்கு கிடையாது. அல்லாவுக்கு எதுலேருந்து உண்டாக தேவையே இல்லை. ஒன்றும் இல்லாமல் என்ன செய்ய முடியும் அல்லாவால்? மண்ணிலேருந்து ஆதம் படைச்சான். மண் இப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் தான் வந்துச்சு. அப்படி கேளுங்க. மண்ணிலேருந்து ஆதம் படைச்சுவிட்டான், சரி. இந்த மண் உண்டாகணும்னு உண்டாயிருக்கும், அப்படி தானே? மண்ணை இப்படி படைச்சான் அல்ல, மண்ணை வேற ஒன்றுலேருந்து படைச்சானா? அப்படி சங்கிலி மாதிரி போயிட்டு இல்லாட்டி மண் வந்து ஆகணும்னு ஆகினது அது மாதிரி தான் இருக்குது. அப்போ உயிரினங்களில் மனிதர்களில் வந்துக்கிட்டு இந்த வார்த்தையால் படைக்கப்பட்டு ஒரு ஆள் தான். அதனால தான் அவங்க வேதத்திலையும் வார்த்தையானவர்னு இருக்குது போல இருக்குது. வார்த்தையானவர்ங்கிறான்ல, அல்லாவுடைய கட்டளையால் உருவானவர், ஆண் சேர்க்கை இல்லாமல் உண்டானவருங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுது. இது ஒரு அர்த்தத்தில் அந்த களிமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்ல, அதுக்கு நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. வார்த்தையாவெலாம் அவர் இருக்கலை, வார்த்தையால் உண்டானவராக இருந்தார். அவரே களிமாவா இல்லை, ஒரு கட்டளையால் உருவானவர், அல்லாவின் கட்டளையால் உருவானவருங்கிறது அர்த்தம். ஆனால் அல்லாவின் கட்டளைன்னு அதில் வந்துடுது. சொல்லி எப்படி வருது? களிமா எப்படி வருதுன்னா முசத்திக்கம் பி களிமத்து, அது களிமத்து மினல்லாஹி, அதாவது இன்னல்லாஹி பஷ்வரிக்கு பி களிமத்து மின்ஹு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் மலக்குமாரெலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். என்ன நற்செய்தி? பி களிமத்து மின்ஹு, அவனிடமிருந்து உள்ள ஒரு கட்டளையே நற்செய்தி சொல்கிறான், களிமாவை நற்செய்தி சொல்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ அந்த களிமாவை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால் ஆகுங்கிற ஆர்டர் தான். அந்த மரியமுடைய கருவறையில் நீ உண்டாகு அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுட்டான்ல, அதுக்கு தான் அந்த களிமாங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரூஹுங்கிற வார்த்தையும் எல்லாம் சொல்லுவான். ரூஹுன்னு சொன்னால் உயிர், அல்லாவுடைய உயிர்ன்றவன். அதை வச்சு தான் இறை மகன்லாம் எடுத்துக்கிறாங்க. ரூஹு மின்ஹுண்டவனை அவனிடமிருந்து உள்ள உயிராக இருக்கிறார், அவனிடமிருந்து உள்ள உயிரினோன்னு என்ன செய்கிறாங்க? இப்போ அல்லாவுடைய ரூஹுண்டா யார்? அல்லாவுடைய ரூஹுண்டா அல்லாவாக தானே இருக்கணும். அல்லாவுடைய ரூஹுன்னா அல்லாவுக்கு சொந்தமான ஒரு ரூஹு, அந்த ரூஹு தான் இவருன்னு சொன்னால் என்ன வச்சேன், அதுலேருந்து ஒரு பாட்டை பிரித்து எல்லாம் கொடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ரூஹு மினல்லான்லாம் வருது, ரூஹுல்லான்லாம் வருதில்ல, அந்த மாதிரியான வசனங்கள்லாம் பின்னாடி எடுத்து காட்டுறான். அந்த வசனங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈசா நபி வந்து அல்லாவுடைய ரூஹு வழிகட்டு போயிட்டாங்க. அந்த வேதங்கள் இப்படி சொல்லதை வைத்துக்கொண்டு தான் அல்லாவுடைய ரூஹு பவர், அதனால் அல்லாவுடைய மகன் தானே. இப்போ உங்கள் பிள்ளை உங்களுடைய ரூஹுங்கிறவங்கள அந்த மாதிரி தான், அவரவர் பிள்ளை அவரவருக்கு ரூஹுன்னு சொல்கிற மாதிரி என் உசுருன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதாக இருக்கிறதுனால இது அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்வதற்கெல்லாம் கூட இந்த சொல்லு தான் காரணமாக இருந்துச்சு. இந்த ரூஹுல்லான்னு சொன்னது தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து என்னென்னு கேட்டால் அது அவனுக்கு அந்த மொழியுடைய வழக்கம் இலக்கியம் ஒன்றும் தெரியாதனால அப்படி கெட்டு போயிட்டாங்க. அதாவது ஒருத்தனுடைய பொருள்னு சொல்வதாக இருந்தால் ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். உதாரணமாக இந்த சட்டை இருக்குது, இந்த சட்டை என்னுடைய சட்டை தானே, என்னுடைய சட்டைன்னு சொல்கிறேன். இந்த கை இருக்குது, என்னுடைய கைங்கிறேன். என்னுடைய கைன்னு சொல்கிறதும் என்னுடைய சட்டைங்கிற ஒரே அர்த்தமா? என்னுடைய சட்டைன்னு சொன்னால் இந்த சட்டை என்னுடைய ஒரு பாட்டா? என்னுடைய சட்டை நான் சொல்லுவேன், இந்த சட்டை வந்து என்னுடைய உறுப்பா? இது என்னில் ஒரு அங்கமா? இந்த சட்டை இல்லாமல் நான் வந்து இல்லை காண போயிடுவேனா? இந்த சட்டை எடுத்தால் எனக்கு வலிக்குமா? சட்டைங்கிறது எனக்கு உடைமையான பொருள்னு அர்த்தம். என்னுடைய கை என்பது என்னுடைய உடைமை கிடையாது, என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கை. ரெண்டுமே என்னுடைய தான். என்னுடைய கை என்பதுலையும் என்னுடைய சட்டை, என்னுடைய பேனா, என்னுடைய சேரு, என்னுடைய டேபிள்னு சொல்கிறோம்ல, இந்த இதுலேயும் என்ன அர்த்தம்னு கேட்டால் ரெண்டுலேயுமே என்னுடைய தான் வருது. ஆனால் என்னுடைய லேப்டாப்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? என்னில் ஒரு அங்கம்னு அர்த்தம் கிடையாது. இது எனக்கு சம்மந்தமே கிடையாது, இது எங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் வரலாம். என்னுடையதுக்கு என்ன அர்த்தம்னா இது எனக்கு சொந்த காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன்னு அர்த்தம், என்னுடையதுக்கு அர்த்தம். அப்போ என்னுடைய கண்ணுங்கிறது அப்படியா? என்னுடைய கண்ணுங்கிறது என்னில் ஒரு அங்கம், அதுவும் சேர்ந்து தான் நான், அந்த கண்ணும் சேர்ந்து தான் நான். என்னுடைய மூக்குங்கிறேன், மூக்குங்கிறது வெளியே வந்து வாங்கி வச்சுட்டு நினச்சா வெளியே கொடுத்துடலாம், நினச்சா வாங்கிடலாம். அதை மூக்குன்னு நான் தான் மூக்கை. அப்போ என்னுடைய மூக்கு, என்னுடைய பல், என்னுடைய வாய், என்னுடைய கண், என்னுடைய கழுத்து, என்னுடைய பிடரி, என்னுடைய கால், என்னுடைய விரலுன்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த என்னுடையக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் எனக்கு உடைமையான அர்த்தம் கிடையாது, என்னில் ஒரு அங்கம்னு அர்த்தம். என்னுடையது என்னுடைய கண்ணுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னில் ஒரு அங்கம், இது நான் இருக்கிறேன்ல என்னில் இதுவும் சேர்ந்து தான் நான். என்னுடைய கண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த கண்ணும் சேர்ந்து தான் நான். என்னுடைய கைன்னு சொன்னால் அந்த கையும் சேர்ந்து தான் நான். நாங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அந்த கையும் சேர்ந்து தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறீங்க.
அது இல்லாமல் உங்களுடைய அங்கமாக இல்லாததுக்கு என்னன்னு போடுவீங்களா இல்லையா? உங்களுடைய அங்கமாக இருக்காது. அப்போ உங்களுடைய என்னுடையங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோமா இல்லையா? நிறைய பயன்படுத்துகிறோம். என்னுடைய வீடு, என்னுடைய காடு, என்னுடைய தோட்டம், என்னுடைய துறவு, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய பேனா, என்னுடைய பென்சில், என்னுடைய நோட் புக்கு, என்னுடைய கிதாபுன்னு எத்தனை என்னுடைய போடுறோமே. அந்த என்னுடைய வந்தவுடனே இவர் இவருடைய அங்கம் இது, இந்த மைக் என்னுடைய மைக்குன்ட்டாரு, இவருடைய ஒரு உறுப்பு தான் அந்த மைக்குன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல மாட்டாங்க. இவருக்கு சொந்தமான உடைமையான அர்த்தம். அப்போ என்னுடைய ரூஹு என்பதற்கு அதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரூஹு என்று சொன்னால் அல்லாட்ட இருக்கிற ரூஹையே இங்கே கொடுத்துட்டான்னு எடுத்தாங்க. அவன் அங்கம்லாம் கிடையாது. அந்த ரூஹுக்கு யார் எஜமான்? அந்த ரூஹை ஊதுனான். அந்த ரூஹு யார் உடைமையாளான்? அல்லாஹ் தான். வேறு எங்கேருந்து அது வரல. நான் தான் படைச்சிருக்கிறேன். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ரூஹுங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறானே தவிர அல்லாஹ்வுடைய ரூஹ் அல்ல. அல்லாஹ்வுடைய ரூஹை வெளியே எடுத்து உண்டாக்கலை. அல்லாஹ்வுடைய ரூஹுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆகனா ஒரு ரூஹ் உண்டாயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட ரூஹு, அல்லாஹ்வுக்கு உடைமையான ரூஹு, அல்லாஹ்வுக்கு உடைமையான ரூஹு என்று அர்த்தம் செய்கிறதுக்கு அப்படி சொல்லு தமிழில் இருக்கத்தானே செய்யுது எல்லா பாஷையிலையும். அதை விளங்காமல் நம்ம இறைவன்னா யார், இறைவனுடைய ரூஹாக ஒரு மனிதர் எப்படி இருப்பார், இறைவனுங்கிறது சர்வசக்தி உள்ளவனாயிட்டானே, அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரூஹுன்னு சொன்னால் நம்ம அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. என்னுடைய சட்டையை அர்த்தம் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். என்னுடைய வீடுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் புரிஞ்சுக்கிறணுங்கிறவங்க நேர்வழியில் இருப்பாங்க. இல்லை என்னுடைய உயிர்னு சொல்லிவிட்டான், அதனால் அல்லாஹ் தான் இவர் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அவங்க வழிகட்டில் போயிடுறாங்க. அந்த மாதிரியா விஷயம். இதே மாதிரி சொல்வதாக இருந்தால் இது உதாரணம் எடுத்துக்கொள்ளதாக இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறான், இன்னல்லாக இபஷிருக்கு பி யஹ்யாவை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, முசத்திகம் பி கலிமத்தி மினல்லாஹி, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு அவரை அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்துவார்னு வருது. அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்துவாருங்கிறது ஈசா நபியை குறிக்கிறது. அதாவது யஹ்யான்னு ஒரு பிள்ளை பிறக்கிறார்ல, யஹ்யா ஈசா நபி ஒரே காலத்தில் உள்ளவங்க. ஜக்கரியா நபியுடைய காலம். ஜக்கரியா நபி தான் மரியமை வளர்க்குறாங்க. ஜக்கரியா நபி தான் அந்த ஈசா நபியுடைய தாயார் மரியத்தை வளர்த்தது யார்? ஜக்கரியா நபி தான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வயசான காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது உனக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை இந்த கலிமாவை, ஈசாவை, அல்லாவின் வார்த்தையாக இருக்கிறார்ல அவரை மெய்ப்படுத்துவார், சப்போர்ட்டாக இருப்பார். யோவான் அவங்க யஹ்யா நபி, அவங்க யோவான்னு சொல்லுவாங்க. இப்போ யோவான் என்பவர் ஈசா நபிக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்கிற சொல்லும் பொழுது முசத்திகம் பி கலிமத்தி மின் அல்லாவிடமிருந்து வந்த கலிமாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார், வார்த்தைக்கு சப்போர்ட்டாக இருப்பார். வார்த்தையை கொண்ட அர்த்தம் வார்த்தையால் உண்டானவர், வார்த்தைக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார். அந்த வார்த்தையால் ஆகு என்ற கட்டளையால் உருவானவர், அவரை மெய்ப்படுத்துவார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மரியம் இது 3:39 மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும்போது அல்லாஹ் வார்த்தையை கொண்டு உனக்கு நற்செய்தி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:171 சொல்லும் பொழுது ஈசா நபி யார் என்றால் கலிமத்துஹு, ஈசா நபி யார் என்றால் கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறார். அல்காஹா இலா மரியம், அந்த கட்டளையை மரியமுக்கு அல்லாஹ் போட்டான். உருஹு மின்ஹு, அவனுடைய ரூஹாகவும் இருக்கிறார் அப்படின்னு வருதுல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது எங்கே இருக்குன்னா 4:171 இருக்கிறது. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ நஃபக்னா பிஹா மிர் ரூஹினா, நம்முடைய ரூஹை அவர் மீது ஊதினோன்னு குழந்தையாக தரிச்சிருச்சுங்கிறான். அது மனிதன் உருவாவதற்கு மரியமுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் ஊதுனதுனால தான் அந்த உயிர் வந்துச்சுங்கிறான். இந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி 66:12 இப்போ நஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, நம்முடைய ரூஹை அவருக்காக ஊதினோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை இறைவன் மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. அந்த அர்த்தம் கிடையாது. அப்படி ஆக்கிறதா இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்? ஃபைதா சவ்வைத்துஹு, இந்த ஆதமை நான் படைத்து நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எனது ரூஹை நான் ஊதும் பொழுது நீங்கள் சைதா செய்யுங்கிறான். இந்த மலக்குமார் கட்டளையிட்டான்ல 15:29 நான் அவரை படைத்து என்னுடைய ரூஹை ஊதும் பொழுதுன்னு இருக்கு. அவரே அல்லாஹ்வுடைய மகன் சொல்லப்ப அவருக்கு அல்லாஹ்வுடைய ரூஹு தானே ஊதப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானதான் ரூஹு புறாம. அந்த ரூஹ் நமக்கு ஊதுற ரூஹ் அல்லாஹ்வுடைய கருவறையில் இருக்கும்போது ரூஹு ஊதப்படும்னு வருது. அந்த மாதிரி தான் அது. அந்த ரூஹு அல்லாஹ்வால் ஊதப்படுது என்பது அல்லாஹ் தன்னுடைய ரூஹு கொஞ்சம் பிரித்து அதை கொண்டே கொடுத்தான்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு உரிமை, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்திக்கிறணுங்கிறது வழங்கணும். அதே மாதிரி இது ஈசா நபி அல்லாஹ்வுக்கு மகன் இல்லைங்கிறதுக்கு எவ்வளோ வசனங்கள் இருக்குது, அதையெல்லாம் வச்சு வழங்கணும்ல. அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை என்று ஏராளமான குர்ஆன் வசனங்களில் அதுக்கு தான் அல்ல கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டு திட்டுறான். யாருக்குடா புள்ளைங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யறான், நல்லா கேட்குறான். அதெல்லாம் வச்சு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த களிமாங்கிற வார்த்தை, ரூஹுங்கிற வார்த்தையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு விளங்கிக்கலாம். இது குறித்த மேலும் விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.